ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது இவன் பந்தாவா கிளாஸ் போட்டுக்கிறான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கண் எரிச்சல் ஓவராக இருக்குது. அதனால் இந்த மொபைல் பார்த்து பார்த்து கண் எரிச்சல் அதிகமாக இருக்குங்க. கண்ணுன்னு சொன்னோன்னா ஒரு மேட்டர் ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னா, நம்ம மனித உறுப்புலேயே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு கண் தாங்க. எந்த ஒரு பொருளும் பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்படியாப்பட்ட இந்த கண்ணு வந்து கண்ணுக்கு விழித்திரையில் உள்ள ஒரு 10 மடங்கு செல்கள் கொண்ட அடுக்குகள் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் 1000த்துக்கும் மேற்பட்ட நரம்புகள் இந்த கண்ணுக்குள்ளே இருக்காங்க. இப்படியாப்பட்ட அந்த கண்ணை வந்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி ஏற்பி வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி ஏன்னா கேங்க்லின்னு சொல்லப்படுற அந்த செல்கள் இந்த மூளையோட தொடர்பு கொண்டு இந்த பார்வை நரம்பு மூலமாக அந்த ஒளித்திரை மூலமாக நம்ம விழித்திரை வரைக்கும் வந்து சேருதுங்க. இந்த வந்து சேர்றதுனால இந்த ஒளியினால இந்த பொருள் இப்படி தான் இருக்கும், இந்த நிறத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு இது ஒரு விஷயம், ஒரு பயனுள்ள விஷயமா பார்க்கப்படுது இந்த விழித்திரையினால. ஒரு அற்புதமான இந்த கண்களை வந்து மிகப்பெரிய அந்த எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இரவு நேரங்களில் அந்த மொபைல் யூஸ் பண்றதுனால கண்களுக்கு பாதிப்பு. அதாவது லைட் போட்டு யூஸ் பண்ண பரவாயில்லைங்க, லைட் இல்லாம இருட்டில் நம்ம இந்த வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கக்கூடும். இதனால வந்து மிகப்பெரிய தலைவலிகள், பல பிரச்சனைகள் இது வரக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து நாமளும் வந்து இந்த மொபைலை பார்க்கறது, இரவு நேரங்களில் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கறது நம்ம தவிர்ப்போம் அப்படிங்கிற விஷயத்த நான் மனசில் எடுத்துக்கிட்டேங்க. அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்ப்போம். பாய்.